பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் சங்கீதம் 29:10. கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேலே உட்கார்ந்துருக்கிறார். நம்ம லைஃப்பில் ஸ்மூத்தாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போகும், நம்ம அப்படியே இருப்போம். ஆனால் ஒரு ஜலப்பிரவாகம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திகச்சு போய் நிற்கும்போது அப்பையும் கர்த்தர் ராஜாவாக தான் வீட்டிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த கஷ்டத்தை துன்பத்து நடுவில் அவர் ராஜாவாக தான் இருக்கிறாரு. கஷ்டத்தின் துன்பத்தின் நடுவில் இயேசுப்பா இல்லையோ நம்ம நினச்சிருவோம். அவர் அங்கே ராஜாவாக வீற்றிருக்கிறாரு. அவர் தமது ஜனத்திற்கு நிச்சயமாக பலன் கொடுப்பாரு. அவர் நமக்கு சமாதானம் அருள்வார், நம்மளை ஆசீர்வதிக்கவும் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ்.